உங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நீங்க பேசிட்டு இருக்கும் போதுல மச்சான் நாளைக்கு ஒரு ஷூ வாங்கணும்ல அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. பட் அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ல ஷூக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். இது எதற்காக அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்றதுதான் நம்மளுடைய ஸ்மார்ட் போன் பாத்தீங்க அப்படின்னா நம்மள லிசன் பண்ணிக்கிட்டே இருக்குப்பா, அதனாலதான் இந்த மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து நம்மளை எப்படி லிசன் பண்ணுது அப்படிங்கிறது தெரியாது. ஏன் லிசன் பண்ணுது, எதுக்காக லிசன் பண்ணுது, எப்படி லிசன் பண்ணுது, எதுவுமே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். சோ அதை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இப்படி நம்மளுடைய மொபைல் நம்மள லிசன் பண்றது லீகலா இல்லீகலா வாங்க பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இஸ்கி தாட்ஸ். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லோருக்கும் நம்ம பேசுற எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய மொபைல் ஒட்டு கேக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா, எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா ஒட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் இது எப்படி கேக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலமா தான். விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷன்ஸா அப்படின்னா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம யூஸ் பண்ற கூகுள் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறமா சிரி, அதுக்கப்புறமா கொர்டானா, அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அலெக்ஸா, ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 2011ஆம் ஆண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா சிரி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹலோ சிரி அப்படின்னு சொல்ல ஹே சிரியா ஹே சிரி அப்படின்னு சொன்னோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகும். ஸோ இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்ஸா, அதுக்கப்புறமா கொர்டானா இது எல்லாமே வரிசையாக கொண்டு வந்தாங்க. சேம் மெத்தடை இதுலையுமே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கூகுள் அசிஸ்டன்ட் எடுத்துக்கோங்களேன். நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே அது கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு யாருக்காவது பர்த்டே இருக்குது, அதை எனக்கு ரிமைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது கால் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கால் பண்ணும். இந்த மாதிரியான நம்மளுக்கான ஒரு அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கட்டும். பட் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எதுக்கு என்ன வந்து லிசன் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சனலைஸ்டான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான். இந்த பர்சனலைஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேனே ப்ரோ, அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் கொடுக்கறது தான் பர்சனலைஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஷூ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட வந்து நீ இந்த பெட்டி நல்லா இருக்கு, இந்த பெட்டி வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு காண்டாகுமா இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஷூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷூக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு பெல்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா பெல்ட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. மொத்தத்தில் இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூகுள் சர்ச் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ கூகுள் சர்ச்சில் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுவீங்க. பட் இதில் வாய்ஸ் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி கூகுளுக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இதுவும் ஒரு சர்ச் இன்ஜின் தான், அதுவும் ஒரு சர்ச் இன்ஜின் தான். என்ன இது சொல்கிற வேலை எல்லாத்தையுமே பார்க்கும். கூகுளில் உங்களுக்கு தகவல் மட்டும்தான் தெரியும். இதில் இருக்கிற இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, கூகுள்கிட்ட இல்லாத பல விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும் போதுல ஸோ அந்த அசிஸ்டன்ட் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய டேட்டாஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ உங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்ச உங்க அசிஸ்டன்ட்டுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியாமலே இருக்க போது. ஸோ அதுக்காக தான் அந்த பர்சனலைஸ்ட் ஆட். ப்ரோ இதெல்லாம் இருக்கட்டும், நான் என்னுடைய கூகுள் அசிஸ்டண்ட்டை ஆனே பண்ணல, அப்படி இருந்து எனக்கு எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் இதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹே சிரியா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்கள் மொபைலை அன்லாக் பண்ணி வச்சிருந்தாலே போதும். நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டச் பண்ணி ஆன் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அசிஸ்டண்ட்டை வந்து ஒர்க் பண்ண வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்கள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றீங்களா ஹே சிரி அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் வந்து ஆன் ஆகுது இல்லையா. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பாயிண்ட். இது மூலமாகவே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளுடைய மொபைல் எப்பண்டா நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத. ஸோ ஹே சிரின்னு சொன்ன உடனே உங்களுடைய மொபைல் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா எனி டைம் உங்களுடைய மைக்ரோஃபோன் ஆனில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுடைய மொபைலில் நீங்கள் சொன்ன அந்த வேர்டுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ணுது. இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எப்படி நம்ம மொபைலை தூர வச்சிருந்தாலுமே நம்மளை எப்படி லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது. ஸோ புரியல அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஹே சிரின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ரியாக்ட் பண்ணுதுன்னா அப்போ புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மைக்ரோஃபோன் எனபிள்லேயே தான் இருக்குது அப்படிங்கிறத. எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அது எப்படி லிசன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்படி லிசன் பண்ணுறது லீகலா இல்லீகலா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% லீகல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க, நம்ம ஃபோன் நமக்கே தெரியாமல் நம்மளை வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அது இல்லீகல் தானே அப்படின்னு நிறைய பேர்
பேருக்கு டவுட் இருக்கலாம். இதில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பிகாஸ் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை அக்செப்ட் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் யூஸ் பண்ணையே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இது லீகல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளும் அதை லீகலாக தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நாங்கள் இதை கலெக்ட் பண்ணுறோம், அதை கலெக்ட் பண்ணுறோம், இதை வச்சு நாங்கள் உங்களுக்கு பர்சனலைஸ் ஆட் கொடுக்குறோம், அதை வந்து நாங்கள் அங்கே விற்கிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் போட்டிருப்பாங்க. நீங்கள் வாஸ்து பார்க்காம அக்செப்ட் பண்ணது உங்கள் தப்பு. ஸோ அதனால நீங்கள் அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது 100% லீகல். இப்படி ஒரு மேட்ரு இருக்கிறது தெரியாமல் போச்சே ப்ரோ, நான் வேறு தெரியாமல் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறது, இதை எப்படி டிசபிள் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான். இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அங்கே வாய்ஸ்ன்னு சொல்லி இருக்கும் இல்லையா, ஹே கூகுள்னு சொல்லும் போச்சுல அது எனபிள் ஆகும். பயவுள்ள நான் அந்த பேர் சொன்னதுமே ஆன் ஆகிட்டான். ஸோ அதனால தான் வீடியோ பாதியில் கட் ஆயிடுச்சு. மறுபடியும் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து டிசபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் உங்களை வந்து லிசன் பண்ணாது. ஸோ அதுதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மெத்தட் தான் அலெக்ஸா, அதுக்கப்புறமா சிரி, இது எல்லாத்துக்குமே. ஸோ அந்த வாய்ஸ் அதாவது நீங்கள் வந்து ஹே சிரி அப்படின்னு சொல்லும் போதுல ஆன் ஆகுது இல்லையா, அதை மட்டும் டிசபிள் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் உங்களுடைய மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை லிசன் பண்ணாது. அண்ட் இதை தவிர்த்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் மேலே எனக்கு டவுட் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மேலே எனக்கு டவுட் இருக்குது ப்ரோ. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், அவன் வந்து நம்மளை லிசன் பண்ணுறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிள் மெத்தட். ஃபேஸ்புக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் இது தேவையே கிடையாது. அதாவது மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது தேவைப்படாது. மெசேஞ்சருக்கு மட்டும்தான் தேவைப்படும். நீங்களே யோசித்து பாருங்களேன், ஆமாம் ப்ரோ மெசேஞ்சருக்கு மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் ஃபேஸ்புக்கில் இருக்கிற அந்த மைக்ரோஃபோனுடைய பெர்மிஷனை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் மேனேஜருக்கு போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ அங்கே ஃபேஸ்புக்கை செலக்ட் பண்ணி அது உள்ள பார்த்தீங்க அப்படின்னா பெர்மிஷன்ஸ் சொல்லி இருக்கு இல்லையா, ஸோ அதில் மைக்ரோஃபோனை மட்டும் டிசபிள் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் டவுட் இருக்கோ எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் மைக்ரோஃபோனை மட்டும் டிசபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் சேஃபாக இருக்கலாம். சேஃபாக இருக்கலாங்கிறத விட உங்களை யாரும் லிசன் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு, புரிஞ்சிருந்துச்சு அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த தப்சம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத தயங்காமல் அண்டு ஆணித்தரமாக நீங்கள் கமெண்டில் பதிவிட்டீங்க அப்படின்னா அதை திருத்திக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மட்டும் தயவு செய்து பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கண்டென்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன் டெக் கண்டென்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு வந்து அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்க முடியாது இல்லையா. உங்களுக்கு இதில் டவுட்டு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட தெளிவான விளக்கத்தோட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் அதனால் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஸ்கி.